தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில தமிழகத்துல உள்ள அனைத்து கட்சிகளுமே வேட்பாளர் அறிவிப்பு, பொதுக்குழு கூட்டம், மாநாடு அப்படின்னு அதிரடியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல திமுக தேமுதிகவுடன் கூட்டணி அறிவிச்சாங்க. திமுக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கட்சிகளுடன் அதிகாரப்பூர்வ கூட்டணியா வச்சிருக்காங்க. சோ இவங்க ஒரு பலமான கட்சியாக இருக்காங்க. அந்த கட்சிக்கு நிகராக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கு. என்னதான் பல வருடங்களாக சில கட்சிகள் இருந்தாலுமே 2026 அரசியல் களத்துல ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு தமிழக வெற்றி கழகம், இன்னொன்னு திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தாவேகா கட்சி இன்னமுமே வேட்பாளரை அறிவிக்கல. சோ அதுலதான் பெரிய பிரச்சனையே இருக்கு. வேட்பாளர் அறிவித்த பின்பு கட்சியில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றதே தெரியல. காரணம் பல ஏரியாக்கள்ல பல மாநிலங்கள்ல பல பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரே ஏரியாக்கள்ல 3 அல்லது 4 பேர் தாவேகா கட்சிக்காக வேலை செய்வதால யாரை நிறுத்துவது அப்படின்றதுல பெரிய குழப்பம் இருக்கா. சோ அப்படி ஒருவரை நிறுத்தும் பட்சத்துல மீதமுள்ளவர்கள் தாவேக்கால தான் இருப்பாங்க அப்படின்றத உறுதியாகவுமே சொல்ல முடியாது. ஆகையால வேட்பாளர் அறிவுக்கு பின்னர் ஒரு மிகப்பெரிய பலம் தேவை அப்படின்றதுனால தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை முடிவு பண்ணிருக்காங்க. அதாவது முன்பு தேமுதிகவுடன் கூட்டணி போலாம் அப்படின்ற முடிவுல இருந்தாங்க. ஆனால் அவங்க திடீரென திமுகவுடன் கூட்டணியை அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு வேற வழியே இல்ல, பாஜகவுடன் கூட்டணி சென்றுதான் ஆக வேண்டுமா. சோ அதற்கான பேச்சுவார்த்தைகள்ல பாஜக ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுது. இந்த நேரம் வேண்டுமானால் இவங்களுடைய கூட்டணி அறிவிப்பு வழியாகலாம் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.